Vijaykanth Vyaskanth is Away from going top edge, and this occasion a rank long hop by Vyaskanth in the Sri Lankan side, and Vyaskanth, what a price we could have. Sadikul Athal off the googly, timed it well. Exactly what you need to do. So far we've seen the spinners trying to bowl flat, but this over விஜயகாந்த் வியாஸ்காந்த் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான சுழல் பந்து வீச்சாளர். சமீப காலமாக இலங்கை அணியிலே வாய்ப்பு கிடைக்கும் என்று காத்துக் கொண்டிருந்தார். இருப்பினும் அவருக்கு கிடைத்த போட்டிகளில் சிறப்பாக அவருடைய பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருந்தார். இலங்கை சார்பாக இடம்பெற்ற உள்ளூர் போட்டிகள், அதே நேரம் சர்வதேச ரீதியாக இடம்பெறுகின்ற எந்த போட்டிகளாக இருந்தாலும் தொடர்களாக இருந்தாலும் விஜயகாந்த் வியாஸ்காந்த் இடம்பெற மாட்டாரா என்ற அந்த ஏக்கம் ரசிகர்கள் மத்தியிலே இருந்தது. இப்போது அது நிறைவேறி இருக்கிறது. இலங்கை கிரிக்கெட் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறது. அதாவது இப்போது ஜிம்பாப்வே, பாகிஸ்தான் அணிகளோடு இலங்கை அணி 20-20 முக்கோண தொடரிலே விளையாட தயாராகி இருக்கிறது. அந்த தொடர் இன்று பாகிஸ்தானிலே ஆரம்பமாகிறது. இந்த தொடரிலே இலங்கை ஆடப்போகின்ற முதலாவது போட்டி எதிர்வரும் 20ஆம் தேதி ஜிம்பாப்வேக்கு எதிராக இடம்பெற இருக்கும் நிலையில் இலங்கை அணியுடைய நட்சத்திர சுழல் பந்து வீச்சாளரும் சகோதரி ஆட்டக்காரருமான வனிந்து ஆசரங்க உபாதைக்குள்ளாகி இருப்பதன் காரணமாக அவருக்கு பதிலாக இப்போது இலங்கை அணியிலே உத்தியோகபூர்வமாக இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் விஜயகாந்த் வியாஸ்காந்த். 23 வயதாகும் விஜயகாந்த் வியாஸ்காந்த் பல போட்டிகளில் சிறப்பான முறையிலே ஆடியிருக்கிறார். ஐபிஎல் போட்டிகளிலே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக ஆடியிருக்கிறார். ஐபிஎல் போட்டிகளிலும் பங்களிப்பில் சிறப்பாக வழங்கியிருக்கிறார். உள்ளூரிலே இடம்பெறக்கூடிய 20-20 போட்டிகளிலும் கூட சிறப்பான முறையில் பந்து வீசி அதிகமான விக்கெட்டுகளை சாய்த்திருக்கும் நிலையில்தான் இப்போது அவருக்கு அழைப்பு வந்திருக்கிறது. கட்டாரிலே நடைபெறுகின்ற போட்டியிலும் கூட அவர் விளையாடி வருகிறார். அங்கும் சிறப்பான முறையில் பந்து வீசி விக்கெட்டுகளை அதிகமாக சாய்த்திருக்கக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர். இப்போது கத்தாரில் இருந்து அவர் நேரடியாக பாகிஸ்தானுக்கு செல்கிறார். இந்த முக்கோண தொடரிலே கலந்து கொண்டதற்காக வனிந்து அசரங்கனுடைய இடத்தை அவர் தான் நிரப்பப் போகிறார். அதே நேரம் இந்த இலங்கை அணியில் இருக்கக்கூடிய முக்கியமான சுழல் பந்து வீச்சாளராக அவர் இந்த தொடரிலே இருக்க போகிறார். இந்த தொடருக்காக ஏற்கனவே அணித்தலைவராக நியமிக்கப்பட்டவர் சரித் அசலங்க. அவர் காய்ச்சல் காரணமாக அணியிலே இருந்து வெளியேற அவருக்கு பதிலாக அணித்தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் தஷுன் ஷாரக. அவர்தான் 20 அணியை வழிநடத்த போகிறார். இதற்கு முன்னதாகவும் பாகிஸ்தானுக்கு எதிராக இலங்கை அணியை வழிநடத்தி வெற்றிகளையும் பெற்றுக் கொடுத்த ஒரு அணித்தலைவர் தான் தஷுன் ஷாரக. அவருடைய அணித்தலைமையின் கீழ் இந்த தொடரிலே விஜயகாந்த் வியாஸ்காந்த் களமிறங்க போகிறார். பாகிஸ்தானுக்கு எதிராகவும் ஜிம்பாப்வேக்கு எதிராகவும் அவர் ஆடப்போகிறார். அவருடைய ஆட்டம், அவருடைய பந்து வீச்சு எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.